श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् सकल वेदांत सारार्थ पूर्णाशयं विपुल वातूल गोत्रोद्भवानां वरं चिरकामाद्रि योगीन्द्र पादाश्रयं वरद नारायणं मद्गुरुं संश्रये श्रीरंगारि गुरोः पुत्रं श्रीरादिगुणसागरं वादूल कुलजीवातुं वन्दे वेङ्कटदेशिकं श्री सौनकान्वय पयोनिधि पूर्णचन्दं श्री श्रीनिवास गुरुवर्य तनित्रिकं तं वेदांत युग्म विशदीकरण प्रणीनं श्री देहलीस गुरुवर्यमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीमद् परमहंसेत्यादि यदिगिरि यतिराज नारायण जीय சுவாமியின் அனுகிரகத்தாலேயும் வழிகாட்டுதலின்படியும் ஸ்தோத்திர தாரா என்கிற இந்த உபன்யாசத்தொடர் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கூரத்தாழ்வான் அருளிச் செய்த பஞ்சஸ்தவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் தொடங்கி இப்பொழுது ஸ்ரீ சுந்தரபாகு ஸ்தவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை சுந்தரபாகு ஸ்தவத்தில் 45 ஸ்லோகங்களை அனுபவித்துள்ளோம். பகவானுக்கு 5 நிலைகளை கூறுவதுண்டு. பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை என்று. ஆழ்வான் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தில் பகவானுடைய பரத்வத்தை வர்ணிக்கிறார். அடுத்து அதிமானுஷ ஸ்தவத்தில் பகவானுடைய ராமகிருஷ்ணா அவதாரங்களை, அதாவது விபவ அவதாரத்தை வர்ணிக்கிறார். அதன் பிறகு சுந்தரபாகு ஸ்தவத்தில் திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் பகவானை, அதாவது பகவானுடைய அர்ச்சாவதாரத்தை வர்ணித்து இந்த ஸ்தவத்தை அருளி செய்கிறார் என்று நாம் அறிகிறோம். முதலில் திருமாலிருஞ்சோலையில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரபாகு, அதாவது சுந்தர தோளுடையான் என்கிற கள்ளழகர், அவரை வர்ணிக்கும் முன் அந்த திருமாலிருஞ்சோலை என்கிற அந்த மலையில் இருக்கும் விஷயங்களை வர்ணிக்கிறார். திருமாலிருஞ்சோலை மலையில் நூபுர கங்கை என்கிற நதி உண்டு, அதை வர்ணிக்கிறார் ஆழ்வார். எப்படி ஸ்ரீரங்கத்திற்கு காவேரி என்று சொல்கிறோமோ அதே போல் திருமாலிருஞ்சோலை மலைக்கு நூபுர கங்கை என்ற நதி ஆகும். அதே போல் திருமாலிருஞ்சோலை மலை என்கிற அந்த மலைப்பகுதி பகவத் ஸ்வரூபம், பகவானுடைய குணங்கள், இது முதலான விஷயங்களை ஆழ்வான் வர்ணிக்கிறார். எப்படி பெரியாழ்வார் திருமொழியில் அழகன் அலங்காரன் மலை என்று கூறுகிறாரோ, அதை எடுத்து ஆழ்வான் அழகருக்கு அலங்காரன் என்றே திருநாமம் உண்டோ என்று அனுபவிக்கிறார். 37, 38 ஸ்லோகம், அந்த 2 ஸ்லோகங்களில் அழகருடைய திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்களை ஆழ்வான் வர்ணிக்கிறார். 39வது ஸ்லோகம் தொடங்கி பகவானை வர்ணிக்க தொடங்குகிறார் ஆழ்வான். 39வது ஸ்லோகத்தில் பகவானுடைய திருமுடியை வர்ணிக்கிறார். அதன் பிறகு பகவானுடைய கேசபாஷத்தை 40வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். 41வது ஸ்லோகத்தில் பகவானுடைய நெற்றியை அனுபவித்து 42வது ஸ்லோகத்தில் பகவானுடைய திருப்புருவங்கள் அதை அனுபவிக்கிறார். 43, 44 என்ற 2 ஸ்லோகங்களில் பகவானுடைய 2 திருக்கண்களை வர்ணித்த பின்பு 45வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் பகவானுடைய திருமூக்கின் அழகை அனுபவிக்கிறார். இன்று நாம் 46வது ஸ்லோகம் தொடங்கி 50வது ஸ்லோகம் வரை அனுபவிப்போம். 41வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் அழகன் என்கிற அந்த சுந்தரனுடைய திருப்பவளவாயை அனுபவிக்கிறார். யாபாஷிதாப்யதிகநந்தன பந்தனர்தி மந்தஸ்மிதாமிருத பரிஸ்தவ சம்ஸ்தவாட்யம் ஆபாதி வித்ரும சமாதரமாஸ்யமஸ்ய தேவஸ்ய சுந்தர புஜஸ்ய வனாத்ரிபர்த்துஹு சுந்தர புஜஸ்ய அஸ்ய தேவஸ்ய. இந்த திருமாலிருஞ்சோலை மலைத்தலைவரான சுந்தரத்தோளுடைய பெருமானான அழகருடைய
व्याभाषिताभ्यधिकनन्दन बन्धनर्ति मन्दस्मितामृत परिस्रव संस्तवाढ्यम् व्याभाषित अभ्यधिक नन्दन ரித்தி மந்தஸ்மித அமிர்த பரிஸ்ரவ சம்ஸ்தவ ஆட்யம். வியாபாஷித என்றால் வியாபாஷணம், பேசுவது. வியாபாஷிதாத் அப்யதிக நந்தன, அதாவது பேசுவதற்காட்டிலும், அப்யதிக நந்தன அதாவது மிகவும் ஆனந்தகரமான இனிதான, வந்தன நாம சுபமான ரொம்ப கல்யாணமான, ரித்தி சமிருத்தியுடையதான, மந்தஸ்மிதம் அந்த புன்முறுவல், அந்த புன்னகை என்கிற அந்த அமிர்த பெருக்கு, அந்த அமிர்த தாரை, சம்ஸ்தவம் சம்பந்தப்பட்டு, ஆட்யம் நிறைந்ததாய், வித்ரும சமாதரமாஸ்யம் ஆபாதி அவளம்போல் கனிவாய் சிவ என்கிறபடியே எப்படி ஆழ்வார் திருவாய்மொழியில் பவளம்போய் கனிவாய் சிவப்ப என்று கூறினாரோ, அதே போல் பகவானுடைய திருப்பவளங்கள் சிவந்து நன்றாக திகழ்கிறது என்று கூறுகிறார் ஆழ்வார். அதாவது இந்த ஆசியம், அதாவது இந்த பகவானுடைய திருப்பவளவாய்க்கு வித்ரும சமாதரம் வியாபாஷிதா பெதிக நந்தன பந்தனர்த்தி மந்தஸ்மிதாமிருத பரிஸ்ரவ சம்ஸ்தவாட்யம் என்று 2 விசேஷணங்களை கூறுகிறார். அந்த பெரிய சமஸ்த பதம், அதாவது வியாபாஷிதா பெதிக நந்தன என்கிற அந்த சமஸ்த பதத்துக்கு நாம் அர்த்தம் என்ன கொள்ள வேண்டும் என்றால், பேசுவதற்காட்டிலும் அதிக ஆனந்தகரமான, சுபமான, அதாவது சுபமான சமிருத்தியான அந்த மந்தஸ்மிதம், அந்த சின்னதான அந்த புன்முறுவல் என்கிற அந்த அமிர்த பரிசிரவம் என்ற அந்த அமிர்த பெருக்கு தாரை, அதுடன் சம்பந்தப்பட்டு இருக்கிற அந்த திருப்பவளவாய். அதாவது ஆழ்வான் என்ன கூறுகிறார், பகவான் நம்மிடம் பேசுவதில்லை அர்ச்சாவதார், ஆனால் பகவான் நம்மிடம் பேசினால் எவ்வளவு ஆனந்தம் வருமோ, அத்துடன் பகவானுடைய அந்த சின்ன புன்முறுவலாலேயே நமக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆனந்தம் வருகிறது. அந்த ஆனந்தகரமான அந்த அந்த புன்முறுவலை அனுபவிக்கிறார் ஆழ்வான். அந்த புன்முறுவல் எப்படி இருக்கிறது என்றால், காட்டிலும், அதாவது பகவான் நம்மிடம் பேசுவதற்காட்டிலும் மிகவும் இனிதாக இருக்கிறது, சுபமான இருக்கிறது. அதாவது நமக்கு இப்பொழுது நாம் சேவிக்கும் தருணம் நமக்கு சுபம், அதாவது சுபமான அந்த ஒரு சிரிப்பு, அதனால் நமக்கு இப்பொழுதும் ஒரு சுபம் ஏற்படுகிறது, அப்புறமும் ஒரு சுபம் ஏற்படுகிறது. எப்படி ஒரு விளக்கேற்றினால் விளக்கே மங்களம் என்று நாம் சொல்லுகிறோம், சுற்றி இருக்க அந்த இடத்துக்கும் அது மங்களத்தை தரும். அதே போல் பகவானுடைய அந்த சுபமான அந்த ஒரு புன்முறுவல் நமக்கும் சுபத்தை தருகிறது, இப்பொழுதும் தருகிறது, வரக்கூடிய காலங்களிலும் சுபத்தை நமக்கு தருகிறது. அந்த சிரிப்பு சமிருத்தியானது, அந்த புன்முறுவல், அதாவது சின்னதான ஒரு சிரிப்பு. அதாவது பகவான் சில பேர் அதாவது ஒரு ஹாஸ்யம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்யமான விஷயங்களை பேசினால் நாம் நன்றாக சிரிப்போம். அது போல் இல்லையா, சின்னதாக சிரிக்கிறார். நம் திவ்யதேசங்களிலே அனுபவித்திருக்கிறோம், பகவானை நாம் சேவிக்கும் பொழுது சின்னதாக ஒரு சிரிப்பை தருகிறான். என் முகம் காட்டி புன்முறுவல் செய்து என்று ஆண்டாளும் கூறுகிறார். அதே போல் அந்த சின்னதாக அந்த புன்முறுவல், புன்னகை, அதை காட்டுகிறான் பெருமாள். அதை அவர் நன்றாக அனுபவிக்கிறார் ஆழ்வான். அந்த சிரிப்பு என்கிற அந்த அமிர்த பரிசிரவம், அதாவது அந்த அமிர்த தாரை, அமிர்த பெருக்கு, அதுடன் சம்பந்தப்பட்டு நிறைந்தது. இது பகவானுடைய திருப்பவளவாய் என்று ஆழ்வான் கூறுகிறார். அப்பேற்பட்ட பகவான் உடைய திருப்பவளவாய் நன்றாக திகழ்கிறது, ஆபாதி என்று நமக்கு தெரிகிறது. அபிமத ஜனதர்ஷனானந்த வேகத்தாலே அர்ச்சாவதார சமாதியை கடந்து விம்மி வெளிவழிகின்ற அவ்யக்த முதல மந்தஹாச விலாசமானது. இந்த வாக்கியம் ஸ்ரீபெரும்புதூர், அதாவது உடையவரின் அவதார ஸ்தலத்தில் அந்த கட்டியத்தில் இந்த வாக்கியம் சேரிக்கப்படுகிறது. வாக்கியமானது எம்பெருமானாருடைய அந்த புன்முறுவலை வர்ணிக்கும். அதை பகவானுடைய விஷயத்திலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னவென்றால், பகவானுக்கு
திருப்திகரமான, அதாவது அவனுடைய பக்தர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் தனக்கு பிடித்த ஜனங்கள் பகவான் அருகே வந்தால் அதால் ஒரு பகவானுக்கு ஒரு ஆனந்தம் வருமா. அந்த ஆனந்த வேகத்தாலே பகவான் அந்த அர்ச்சாவதாரம் என்கிற அந்த சமாதி அந்த நிலையை கடந்து வருகிறான். பகவான் அர்ச்சாவதாரத்தில் கிரியை இல்லாமல் இருப்பேன், சிரிக்க மாட்டேன், நகர மாட்டேன் எல்லாம் சங்கல்பித்து அந்த சாநித்தியத்தில் கர்ப்பத்தில் அங்கேயே அதே இடத்தில் இருப்பேன், எதுக்கும் பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன் என்கிற அந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறான். அந்த நிலையை கடந்து பகவான் அந்த ஆனந்த பெருக்கத்தாலே அந்த ஆனந்தம் எப்படி ஒரு நதி ஓடுகிறதோ, அந்த ஜலப்பிரவாகம் ஓடுகிறது, எப்படி ஒரு ஜலப்பிரவாகம் ஓடுகிறதோ அது அடித்துக்கொண்டு வரும் அல்லவா, அதே போல் பகவானுடைய ஆனந்தமும் அடித்துக்கொண்டு வருகிறதாம். அந்த ஆனந்தத்தாலே அவன் அந்த அர்ச்சாவதாரத்தை அந்த சங்கல்பத்தையும் அந்த நிலையை கடந்தும் சின்னதாக வெளிவருகின்ற அந்த சிரிப்பு, அதாவது அந்த சிரிப்பு ரொம்ப பெருசா இல்லையா, சின்னதா தான் இருக்கான். நம்ம பகவானை போய் சேவித்தாலும் தெரியும், கிட்ட போய் பகவானை நாம் அனுபவித்து நன்றாக கூர்ந்து கவனித்தால்தான் சிரிக்கிறான், பகவான் சின்ன புன்முறுவலை காட்டுகிறான் என்று அது நமக்கு தெரிகிறது. அவ்வளவு நமக்கு ஸ்பஷ்டமா, அதாவது நன்றாக தெரிகிற அளவுக்கு பகவான் சிரிக்கவில்லை, ஆனால் சின்னதாக சிரிக்கிறான். நிலையை கடந்து அதை ஆழ்வான் நன்றாக அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அழகரிடம் ஸ்லோகத்தில் பேசுவதற்கு ஆனந்தகரமான சுபமான சமிருத்தியுடன் கலந்த அந்த மந்த ஸ்மிதம், அந்த சின்ன புன்முறுவல் என்கிற அந்த அமிர்த பரிசிரமம், அந்த அமிர்த பெருக்கு, அமிர்த தாரை உடன் கூடியிருக்கும் விசிஷ்டமான அந்த ஆசியம், திருப்பவளவாய், வித்ரும சமாதரம், பவளம் போல சிவந்து இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த திருப்பவளவாய் வர்ணிக்கிறார். யாபாஷிதாப்யதிகநந்தன பந்தனர்தி மந்தஸ்மிதாமிருத பரிஸ்ரவ சம்ஸ்தவாட்யம் ஆபாதி வித்ரும சமாதரமாஸ்யமஸ்ய தேவஸ்ய சுந்தர புஜஸ்ய வனாத்ரி பர்த்துஹு. அடுத்த ஸ்லோகத்தில் அழகருடைய அந்த திவ்ய கபோலங்களை அனுபவிக்கிறார். சுபுகாக்ரான் யசோதாங்குல்ய க்ரோன்னமித சுபுகாக்ராணமுதிதௌ கபோலாவத்யாபிஹ்யனுபரததர்ஷகமகௌ விராஜேதே விஸ்வகீதத சஹகாராசவரச பிரமாத்யத் பிருங்காட்யத் த்ரிமவனகிரே சுந்தர ஹரேஹ. யசோதா அங்குல்யக்ரோஹோ உன்னமித சுபுக ஆக்ராணமுதிதௌ கபோலௌ அத்யாபி ஹி அனுபரத தத் ஹர்ஷகமகௌ. யசோதாங்குல்யக்ரோன்னமித சுபுகாக்ராணமுதிதௌ அத்யாபி அனுபரத தத் ஹர்ஷகமகௌ. அவதாரத்தில் யசோதை பகவானை தன் விரல் நுனிகளாலே மோவாயை தூக்கி முத்தமிட்டாள் என்று நமக்கு தெரிகிறது. அந்த முத்தம் இட்டதால் பகவானுக்கு ஒரு சந்தோஷம் வந்ததாம். அந்த சந்தோஷம் அந்த கபோலங்கள் தெரிந்தது. அந்த சந்தோஷம் அப்பொழுது மட்டும் இல்லையாம், இப்பொழுதும் அவிச்சிதமாக வந்து கொண்டிருக்கிறதாம். அதாவது அப்பொழுது யசோதை முத்தமிட்டால் அப்பொழுது கிருஷ்ணருக்கு ஒரு ஆனந்தம் வந்தது, அப்பொழுதே அது முடிந்து விடவில்லை. அப்பொழுது முத்தமிட்டது இப்பொழுது வரை கிருஷ்ணருக்கு அந்த ஆனந்தம் இருக்கிறது. அந்த கிருஷ்ணன் தான் நீயோ என்று அழகரை பார்த்து கூறுகிறார் ஆழ்வான். எப்படி திருப்பான் ஆழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என்று பாடுகிறார். ரங்கநாதரை பார்த்து கிருஷ்ணாவதாரத்தில் வெண்ணையை பருகினவன் நீதானோ அப்படி என்று அனுபவித்து எப்படி திருப்பான் ஆழ்வார் பாடுகிறாரோ, அதே போல் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் யசோதையால் முத்தமிட்டு அந்த கபோலங்களில் அந்த சந்தோஷத்தை உடையவன் நீதானே அழகா என்று அந்த சுந்தர தோழரையானை பார்த்து ஆழ்வான் பாடுகிறார். யசோதாங்குல்யக்ரோன்னமித சுபுகாக்ராணமுதிதௌ. யசோதை தன்னுடைய விரல் நுனிகளாலே பகவானுடைய மோபாயை தூக்கி முத்தமிட்டு ஆக்ரானம் செய்தார். அத்யாபி அனுபரத தத்தர்ஷகமகௌ. இன்றும் அவிச்சின்னமாய், அதாவது அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் பகவானுக்கு அந்த சந்தோஷம் போகவில்லையா. அதாவது அப்போதே போய்விட்டதானா, இல்லை, இப்பவும் இருக்கிறது. அவிச்சின்னமாக ஒரு இடைவேளி இல்லாம
அவிச்சின்னமா இடைவெளி இல்லாம பகவானுக்கு அந்த ஹர்ஷம், அந்த ஆனந்தம் இருக்கிறது. அப்படி சொன்னால் குறையில்லை என்று ஆழ்வான் கூறுகிறார். விஸ்வவிதத சஹகாரா சவரச பிரமாத்யத் பிருங்காட்யத் திருமவனகிரே சுந்தர ஹரேஹே. விஸ்வவிதத சஹகாரா சவரச, எங்கும் இருக்கக்கூடிய அந்த தேனுடன் கூடிய அந்த மாமரங்களின் அந்த ஆசவரசம் என்கிற அந்த மது, அந்த மாமரத்தின் அந்த புஷ்பங்களில் இருக்கும் மதுவை பருகி பிரமாத்ய பிருங்காட்ய கழித்திருக்கிற அந்த வண்டுகள், நிரம்பிய அந்த துருமங்கள், அந்த சோலைகள், அந்த சோலைகளுடன் கூடிய அந்த மலை என்கிற அந்த திருமாலிருஞ்சோலை, இந்த மலையுடன் திருமாலிருஞ்சோலை மலையுடன் கூடிய அந்த சுந்தர உறைவிடமாக இருக்கக்கூடிய அந்த அழகர் அவருடைய திரு கபோலங்கள், அதாவது கபோலோ விராஜேதே, அவனுடைய அந்த கபோலங்கள் நன்றாக விளங்குகின்றன என்று ஆழ்வான் கூறுகிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் பகவானுடைய கபோலங்களை வர்ணிக்கிறார். அதை வர்ணிக்கும் பொழுது பகவானை கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த கிருஷ்ணன் தானே நீ என்று சுந்தரத்தோளுடையனை பார்த்து கூறுகிறார். அந்த எதற்காக அந்த சாமியத்தை கூறுகிறார் என்றால், எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் யசோதை முத்தமிட்டாலோ பகவானுக்கு ஒரு ஆனந்தம் வந்தது, அதே போல் அந்த கபோலங்கள் நன்றாக சந்தோஷத்துடன் திகழ்கின்றது. அதே போல் இங்கேயும் சுந்தரத்தோளுடையனாக இருக்கும் நீர் உம்முடைய கபோலங்களும் அந்த சந்தோஷத்துடன் திகழ்கிறது என்று அந்த சாமியத்தை, அந்த ஒப்புமையை கூறுகிறார். அதை கூறிவிட்டு அந்த திருமாலிருஞ்சோலை மலையுடைய திருமாலிருஞ்சோலை உறைவிடமாக கொண்ட அந்த அழகரின் கபோலங்கள் நன்றாக திகழ்கின்றன என்று ஆழ்வான் கூறுகிறார். யசோதாங்குல்ய குரோன்னமித சுபுகா கிராணமுதிதோ கபோலாவத்யாபி அனுபரதத் தர்ஷகமகோ விராஜேதே விஸ்வவிதத சஹகாரா சவரச பிரமாத்யத் பிருங்காட்யத் திருமவனகிரே சுந்தர ஹரேஹே. அடுத்த ஸ்லோகத்தில் முதலில் அழகருடைய திருப்பவளவாயை அனுபவித்தார். அதன் பிறகு திருக்கபோலங்களை அனுபவித்தார். அதன் பிறகு அவனுடைய திருச்செடிகள் என்கிற அந்த 2 காதுகளை கர்ணபாஷத்தை ஆழ்வான் வர்ணிக்கிறார். யாலம்பி குண்டலம் மகரம் சேர் குழையிடுபாட என்று திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் அனுபவிக்கிறார். அதே போல் அந்த குண்டலம் என்கிற அந்த அந்த மகர குழைகள் நன்றாக பகவானுடைய திருச்செடிகளில் ஆடிக்கொண்டிருக்கின்றன, தளதள என்று தொங்குகிறது என்று கூறுகிறார். மகரன் இடங்குழை காதன் என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அதனால் பகவானுடைய அந்த திருக்குண்டலமானது, காதில் இருக்கும் அந்த கர்ணாபரணமானது மகரத்தை போல் இருக்கும் என்று நமக்கு தெரிகிறது. உதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பன்ன கல்பலதிகா யுகளானுகாரம். உதக்ரம் என்றால் மிக உயர்ந்த சிறந்தமான சுவர்ணம், இந்த தங்கமான புஷ்பத்தோடு நிஷ்பன்ன கல்பலதிகா யுகளானுகாரம், அந்த ஸ்வர்ண புஷ்பங்களுடன் கூடிய 2 கல்பலதைகள், அதாவது ஸ்வர்க்கத்தில் கல்ப விருட்சம் என்று பிரசித்தியான விருட்சம், அந்த விருட்சத்தில் இருக்கும் 2 கல்பலதைகள், அதை 2 பக்கம் வைத்து அதில் ஸ்வர்ண புஷ்பங்களை வைத்தால் எப்படி இருக்குமோ அது போல பகவானுடைய திருச்செடிகள் இருக்கிறது என்று கூறுகிறார் ஆழ்வார். அந்த திருச்செடிகள், பகவானுடைய அந்த திருச்செடிகளின் ஸ்தானத்தில் நாம் அந்த கல்பலதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவானுடைய அந்த கனமகர குழைகள், அதாவது அவனுடைய திருக்குண்டலங்களின் ஸ்தானத்தில் நாம் அந்த ஸ்வர்ண புஷ்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்கர்ணபாஷயுகலம் நதியாம் நிகலம், எத்கர்ணபாஷயுகலம், அதாவது அந்த 2 காதுகளை ஆழ்வான் செடிகளை வர்ணிக்கிறார். அதற்கு யாலம்பி குண்டலம் உதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பன்ன கல்பலதிகா யுகளானுகாரம் நதியாம் நிகலம் என்று 3 விசேஷணங்கள் இந்த கர்ணபாஷத்தை அந்த திருச்செடிகளை வர்ணிக்கும் பொழுது. கர்ணபாஷயுகலம், அதாவது அழகருடைய திருச்செடிகள், திருச்செடி மடல்கள்
அந்த அழகுடைய அந்த இரண்டு திருச்செவிகளின் அழகு எப்படி இருக்கிறது என்றால், நாம் பகவானுடைய மற்ற அவயவங்களை கூட நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. அதாவது அதை பார்த்தால் வேற எதுவுமே பார்க்க முடியவில்லையாம். லௌகிக விஷயங்களை விடுவோம், பகவானின் மற்ற அவயவங்களை கூட நம்மால் பார்க்க முடியவில்லையாம். கம்பராமாயணத்தில் கூறுவதுண்டு, எப்படி ராமனை பார்க்கும் பொழுது அவன் திருவடியை யார் கண்டானோ அவன் அந்த திருவடியை மட்டுமே தான் கண்டான், வேற எதுவுமே பார்க்க முடியலையா, வேற எதுவுமே பார்க்க முடியலையா அவளால். யார் அவனுடைய திருமுகத்தை பார்த்தாலோ அவளால் மற்ற அவயவங்களை பார்க்க முடியலையா. அதே போல் ஆழ்வானம் என்ன கூறுகிறார் என்றால், பகவானுடைய கர்ண பாசத்தை, அந்த காதல் திருச்செடிகளின் அழகை கண்டால் மற்ற அவயவங்களை கூட பார்க்க முடியவில்லை என்று கூறுகிறார். அதனால் ஆழ்வானுடைய திருவுள்ளம் பகவானுடைய திருச்செடிகள் வரவே இல்லை என்று கூறுகிறார். சோயம் சுசுந்தர புஜகா வனசைல பூஷா. இப்பேற்பட்ட கர்ணபாஷங்களை கொண்டிருக்கும் அழகர் அந்த திருமாலரின் ஜோலை மலைக்கே ஒரு அலங்காரமாக திகழ்கிறார் என்று ஆழ்வான் கூறுகிறார். அதனால் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய திருச்செடிகளை வர்ணிக்கும் பொழுது, இந்த திருச்செவிகளில் இருக்கும் குண்டலங்கள் சுவர்ண புஷ்பம் போல், பகவானுடைய திருச்செவிகளை கல்பலத்தை போல் வர்ணிக்கிறார். அந்த திருக்குண்டலங்கள், அந்த கர்ணாபரணமா என்கிற அந்த திருக்குண்டலமானது மகரத்தை போல் இருக்கிறது. அது நன்றாக தளதள தொங்குகிறது என்று வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கர்ணபாசத்துடன் கூடியிருக்கும் அந்த அழகர் இந்த திருமாலரின் சோலை மலைக்கே ஒரு அலங்காரம், திவ்ய அலங்காரமாக திகழ்கிறார் என்று ஆழ்வான் கூறுகிறார். யாலம் நிகுண்டல முதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பன்ன கல்பலதிகா யுகலானுகாரம் யத்கர்ணபாஷயுகலம் நிகலம் தியாம் ந சோயம் சுசுந்தர புஜோ வனசைல பூஷா. அடுத்த ஸ்லோகத்தில் அந்த திருச்செவியின் அழகையும் பகவானுடைய அந்த கேசபாசத்தின் அழகையும் இரண்டும் சேர பிடித்து அழகை அனுபவிக்கிறார். சதம் சசம் சந்தித குந்தலாந்திகாவதீர்ண கர்ணாபரணாட்ய கந்தரஹ சுபந்துர ஸ்கந்த நிபந்தனோ யுவா சுசுந்தர சுந்தர தோவி திரும்பதே. களிவண்டெங்கும் கலந்தார் போல் கமல் பூங்குழல்கள் தளந்தோள் மேல் மிளிரனின்னு விளையாட என்று ஆண்டாள் கூறுகிறார். மைவண்ண நறுங்கொஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழையிருபால் இலங்கியாட என்று திருமங்கை ஆழ்வான் கூறுகிறார். முதலில் ஆண்டாள் கூறினது என்ன என்றால், களிவண்டெங்கும் கலந்தார் போல், அதாவது கமல் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட, அதாவது பகவானுடைய அந்த கேசபாசமானது அவனுடைய திருத்தோளில் ஆடிக்கொண்டு இருக்கிறதாம். ஐவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழையிருபால் இலங்கியாட, அதாவது நறுங்குஞ்சி, அதாவது நன்றாக கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய அந்த முடியானது சுருண்டு இருக்கிறதாம், சுரண்டு இருக்கிறது. மகரம் சேர் குழை, அதாவது அந்த மகரம் போல் இருக்கக்கூடிய அந்த குண்டலம், அந்த குண்டலமும் பகவானுடைய சுருண்டு இருக்கிற அந்த முடியும் இரண்டும் குழையிருபால் இலங்கியா தொங்குகிறது என்று சேரப்பிடித்து அனுபவிக்கிறார் ஆழ்வான். சதம் சசம் சங்கீத குந்தலாந்திகாவதீர்ண கர்ணாபரணாட்ய கந்தரஹ. சதம் சசம் சங்கீத குந்தல, பகவானுக்கு அழகிய திருத்தோள்கள், அந்த திருத்தோள்களுக்கு அருகே அலையாக வந்து இருக்கக்கூடிய அந்த திருக்குறள்கள். அந்திகா, அதற்கு அருகே அவதீர்ண கர்ணா பரணாட்ய கந்தரஹா, அதாவது பகவானுடைய அழகான திருத்தோள்களில் வந்து அலையாக அந்த பகவானுடைய திருமுடி இருக்கிறதாம். அதன் அருகே பகவானுடைய அந்த இரண்டு குண்டலங்கள், மகர குண்டலங்கள், கனமான அந்த மகர குண்டலங்கள் விளங்கி இருக்கிறது. அந்த விளங்கான் என்று அந்த திருக்கழுத்தை உடையவர் என்று அந்த கந்தரஹா என்று அந்த கழுத்தை ஆழ்வான், கந்தரஹா என்று அந்த கழுத்தை ஆழ்வான் கூறுகிறார். சுபந்துர ஸ்கந்த நிபந்தனஹா, இந்த ஸ்கந்த நிபந்தனம் என்றால் அந்த திருத்தோள் படைகளின் அமைப்பு.
அந்த திருத்தோள் பட்டைகளின் அமைப்பு மிக மிக அழகாக இருக்கிறது என்று ஆழ்வான் கூறுகிறார். யுவா சுந்தரஹா, பகவான் எப்பொழுதும் யுவாவாகவே இருக்கிறான். யுவா குமாரஹா என்று வேத வாக்கியம் இருக்கிறது. அதாவது இந்த குமாரன் என்கிற அந்த நிலையை தாண்டி யௌவனத்தின் அந்த முதல் பகுதியில் பெருமான் இருக்கிறான். எப்பொழுதும் நித்தியம் யௌவனத்திலே இருப்பான். யௌவனம் தலை கட்டினவனாய் பகவான் இருக்கிறான். அதாவது அந்த இலகி பதித்த திருமேனியுடன் பகவான் திகழ்கிறான். அதனால் நித்திய யௌவனத்தில் இருக்கும் அவன் அழகர் என்று திருநாமம் உடையவராக இருக்கிறார். சுந்தரஹா விஜிரும்பதே, இந்த சுந்தரத்தோளுடைய பெருமாள் நன்றாக ஓங்கி விளங்குகிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய அந்த கேச பாசத்தையும் இந்த பகவானுடைய அந்த திருக்குண்டலங்கள் கர்ணாபரணங்களை சேர பிடித்து அனுபவிக்கிறார் ஆழ்வான். அப்பொழுது அதை வர்ணிக்கும் பொழுது அந்த பகவானுடைய அந்த தோள்களில் அந்த திருமொழியானது வந்து நிற்கிறதாம். அதே போல் அது அருகிலேயே பகவானுடைய அந்த கர்ணங்களும் இருக்கிறதாம். காற்று வீசினால் இரண்டும் நன்றாக ஆடுகிறது. அத்துடன் கூடிய கழுத்தை உடையவன், அதாவது திருத்தோள்கள் ஆரம்பித்து பகவானுடைய கேசபாசத்தை கூறி அதன் அருகே இருக்கும் கர்ணாபரணங்கள் இந்த கனமகர குண்டலங்களை கூறி அத்துடன் விளங்க இருக்கிற அந்த திருக்கழுத்தை கூறுகிறார். அதை கூறிவிட்டு பகவானுடைய அந்த திருத்தோள் பட்டை, அந்த பட்டைகளின் அந்த திருத்தோள் பட்டைகளின் அமைப்பும் மிக அழகாக இருக்கிறது என்று கூறி இந்த பகவான் எப்பொழுதும் யுவாவாகவே இருக்கிறான், நிச்சய யௌவனனாக இருக்கிறான். அந்த சுந்தரன் என்கிற அந்த சுந்தரன் என்றே அவனுக்கு திருநாமம். இந்த சுந்தரத்தோளுடைய பெருமாள் நன்றாக ஓங்கி விளக்குகிறார் என்று ஆழ்வான் கூறுகிறார். சதம் சசம் சஞ்சித குந்தலாந்திகாவதீர்ண கர்ணாபரணாட்ய கந்தரஹ சுபந்துரஸ்கந்த நிபந்தனோ யுவா சுசுந்தர சுந்தரதோ விஜிம்பதே. அடுத்த ஸ்லோகத்தில் அழகருடைய அந்த திருத்தோள் பட்டையின் அழகையும் அந்த திருக்கழுத்தின் அழகையும் அனுபவிக்கிறார். யூட கூட புததத்ருமுல்லசத் கம்பு கந்தரதரம் தராதரம் விருக்ஷண்டமய பூகிருதஸ்தடே சுந்தராயத புஜம் பஜாமஹே. யூட கூட புததத்ரும், ஸ்கந்தத்திற்கும் கக்ஷத்திற்கும் சந்தியானவிடம் ஜத்ரு என கூறப்படும். அதாவது வியூடம் என்றால் நன்றாக திருடமாக பருத்து இருக்கக்கூடிய, ஆனால் கூடம் அவ்வியக்தமாக நமக்கு தெரியாமல் இருக்கிற அந்த புஜஜத்ரு. அதாவது நன்றாக பகவான் ஒல்லியாக இல்லையாம், நன்ற சதயம் இருக்கிறது, ஆனால் நல்லா பருத்து இருக்கிறான் என்று தெரிகிறது. அந்த ஸ்கந்தத்திற்கும் கக்ஷத்திற்கும் சந்தியான இடத்தை ஜத்ரு என்று கூறப்படும். அதன் மேல் பாகத்தை புஜஜத்ரு என்று கூறப்படும். இந்த புஜஜத்ரு உடையவனாய் கம்பு கந்தரதரம், அந்த கம்பு என்றால் சங்கு, அந்த சங்கை போன்ற கழுத்தை உடையவனான் பகவான். அதாவது சாமுத்திரிகா லட்சணம் என்று கூறுவார்கள். அதில் அந்த கழுத்தில் 3 ரேகைகள் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். பகவானுக்கு அதே போல் சங்கில் இருக்கும் 3 ரேகைகள் போல் அவனுடைய கழுத்தும் 3 ரேகைகளுடன் கூடி இருக்கிறது. அதனால் அவனுக்கு சங்கு போன்ற கழுத்து என்று கூறுகிறார். நிறைய கவிகளும் அந்த சங்கு போன கழுத்து என்று சங்குக்கும் கழுத்துக்கும் உவமை கூறுவது உண்டு. ஆழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டரும் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் அருளுகிறார். பிரமுக தருண கிரீவா கம்பு பிரலம்ப மலிந்துச்ச கண்டஹா என்று. தரம் அதாவது நிர்வாகன், கம்பு கந்தர தரம், இந்த சங்கு போன்ற கழுத்தை உடையவன் அவன். நிர்வாகன் தராதரம், அதாவது தரா என்றால் பூமி. அந்த பூமிக்கு அதிபதி பொதுவாக பர்வதத்தை கூறுவதுண்டு. இந்த இடத்தில் பகவான் தான் அந்த திருமாலிருஞ்சோலை என்கிற அந்த பூமி பகுதிக்கு நிர்வாகன் அதிபதியாக இருக்கிறான். அதனால் தராதரம் விருக்ஷண்டமய பூபிருதஸ்தடே, விருட்சங்கள், இந்த சண்டங்கள் பலபலமான விருட்ச வகைகளை கொண்ட
அந்த பூபிரதஸ்தடே, அந்த திருமாலிரஞ்சோலை என்ற மலை அந்த அடிவாரத்தில் தாழ்வரையில் அடியிலே சுந்தராய புஜம் பஜாமஹே, அந்த சுந்தர அந்த நன்றாக நீண்டு இருக்கக்கூடிய அந்த சுந்தர தோளுடையான் என்கிற அந்த பெருமாளை பஜிக்கிறோம் என்று ஆழ்வான் கூறுகிறார். அதாவது பகவானுடைய திருத்தோள் பட்டை நன்றாக பருத்து இருக்கிறதாம். ஆனால் அந்த எலும்புகள் தெரியாமல், ஒல்லியாக இருந்தால் எலும்புகள் தெரியும். ஆனால் அது அப்படி இல்லாமல் பகவான் சதையுடன் இருக்கிறான். அதனால் நன்றாக பருத்தும், ஆனால் திருத்தோள் பட்டை நன்றாக பருத்திருந்தும் ஆனால் அவ்வியக்தமாக மறைந்து இருக்கிறது என்று அந்த திருத்தோள் பட்டை வர்ணிக்கிறார். திருக்கழுத்தை வர்ணிக்கும் போது அது சாமுத்திரிகா லட்சணத்தின்படி எப்படி 3 ரேகைகள் உண்டோ அதே போல் பகவானுக்கும் கழுத்தில் 3 ரேகைகள் இருப்பதனால் சங்கு போன கழுத்தையுடைய அந்த நிர்வாகனான அந்த சுந்தராயத புஜம், இந்த நீண்ட சுந்தரத்தோளுடைய அந்த சுந்தரத்தோளுடைய என்கிற அந்த கள்ளழகரை நாம் பஜிக்கிறோம் என்று ஆழ்வான் கூறுகிறார். பகவானுடைய திருப்பவளவாயை அனுபவித்தார். முதலில் அந்த திருப்பவளவாயானது நன்றாக சிவந்து இருந்தது. அது பக்தர்களுக்கு ஆனந்தத்தை தரமாக இருந்தது. அவனும் ஆனந்தத்துடன் இருந்தான் என்று அந்த ஆசியம் என்கிற அந்த திருப்பவளவாயை வர்ணித்தார். அதன் பிறகு பகவானுடைய திவ்ய கபோலங்களை வர்ணித்தார். அதுவும் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி ஆனந்தத்துடன் இருந்ததோ அதே போல் இங்கேயும் நீ ஆனந்தத்தோடு இப்பொழுதும் இருக்கிறாய் என்ற அந்த கபோலங்களை வர்ணிக்கிறார். அதன் பிறகு பகவானுடைய இந்த திருச்செவிகளை வர்ணிக்கிறார். அதை வர்ணிக்கும் போது அந்த திருச்செவிகளில் இருக்கும் அந்த கனமகர குழை பகவானுடைய அந்த திருச்செவிகளை வர்ணித்தார். அதை வர்ணிக்கும் பொழுது அந்த திருச்செவிகளில் இருக்கும் அந்த கனமகர குழையுடன் சேர்ந்த அந்த திருச்செவியை வர்ணிக்கிறார். அந்த அழகு எப்படி இருக்கிறது என்றால் பகவானுடைய மற்ற அவயவங்களை கூட பார்க்க முடியாமல் இருக்கிறது, அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அனுபவிக்கிறார். அதன் பிறகு பகவானுடைய அந்த நீண்டு தொங்கக்கூடிய அந்த சுருண்டு இருக்கிற அந்த முடியையும் திருமுடியையும் அந்த கனமகர கொலைகளையும் சேர பிடித்து பகவானுடைய திருத்தோள் தொடங்கி திருக்கழுத்தை வரை அனுபவிக்கிறார். பகவானுடைய திருத்தோள் பட்டையும் கழுத்தின் அழகையும் அனுபவிக்கிறார். யாபாஷிதாபியதிகநந்தன பந்தனர்த்தி மந்தஸ்மிதாமிருத பரிஸ்ரவ சம்ஸ்தவாட்யம் ஆபாதி வித்ரம சமாஸ்யமஸ்ய தேவஸ்ய சுந்தர புஜஸ்ய வனாத்ரிபர்த்துः யசோதாங்குல்யக்ரோன்னமித சுபகாக்ராணமுதிதௌ கபோலாவத்யாபிஹ்யனுபரததர்ஷகமகௌ விராஜேதே விஸ்வவ்யதசாகாரா சவரச பிரமாத்யத்பிருங்காட்யம் அகிலே சுந்தரஹரேः யாலம் விகுண்டலமுதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பன்ன கல்பலதிகா யுகலானுகாரம் யத்கர்ணபாஷய வலம் நிகலம் தியம் சோயம் சுந்தர புஜோ வனசைலபூஷா சதம் சதம் சங்கீத குந்தலாந்திகாவதேன கர்ணாபரணாட்ய கந்தரஹ சுபந்துரஸ்கந்த நிபந்தனோ யுவா சுசுந்தர சுந்தரதோ விஜృంభதே யோடகோட புஜதத்ரமுல்லசத்கம்பு கந்தரதரம் தராதரம் விருக்ஷசங்கமய பூபிருதஸ்தடே சுந்தராய புஜம் பஜாமஹே. அடியன் கூறின விஷயத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜன். அடியன் ராமானுஜன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே
இல்லை எனக்கெதிரே